இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள என்ன நண்பர்களே, நமது உதவிக்கரம் டிவியை நீங்கள் எல்லோரும் ரெகுலராக பார்த்து வரீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உதவிக்கரம் பத்திரிகையும் நீங்கள் எல்லோரும் ரெகுலராக படிச்சுட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஜூம் மீட்டிங் நடக்குது. வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராத்திரி ஒரு 7லிருந்து 9 மணி வரையில் காங்கிரிகேஷன்ஸ் நம்முடைய மாற்றுத்திறனாளர் பேரவையின் சார்பாக நடைபெறக்கூடிய ஜூம் மீட்டிங், அதில் எல்லோரும் கலந்து கொண்டு வருகிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். இதை யூஸ் பண்ணாதவங்க, இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ளாதவங்க, உதவிக்கரம் பத்திரிகை படிக்காதவங்க எல்லோரும் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்குங்க. உதவிக்கரம் பத்திரிகையை நீங்கள் ரெகுலராக படிங்க. நம்ம உதவிக்கரம் டிவியையும் ரெகுலராக பாருங்கள். இதுவரையில் முதலாக இப்போ பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு தான் நாங்கள் ஃபர்தர் ப்ரோக்ராமை நாங்கள் பிளான் பண்ண முடியும். இப்போது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நம்ம முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கத்தின் மூலம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் என்னெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அண்மையில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். முதலாக ஒரு நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா, இந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நம்ம செக்ரட்டேரியட்டில் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சருடைய தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது. என்னென்னா, இந்த பட்ஜெட்டில், அதாவது இப்போ 15ஆம் தேதி, இந்த மாதம் 15ஆம் தேதி பட்ஜெட், தமிழக பட்ஜெட் வருது. அந்த பட்ஜெட்டில் அந்தந்த துறைகளுக்கு என்னெல்லாம் அரசாங்கம் செய்ய நினைக்கிறீர்கள் என்று ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க மூலம் கருத்துக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் பட்ஜெட் ஒதுக்கீடுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். என்ன மாற்றுத்திறனாளிகள் சார்பாக என்னையும் இந்த கூட்டத்திற்கு அழைத்திருந்தார்கள். இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேற்கொண்டு கலந்து கொண்டிருந்தாங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் மதியம் 3 மணி வரையில் தொடர்ந்து நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேருக்கு மேலே அந்த கூட்டத்தில் பேசினாங்க. அதில் நானும் ஒருவன் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த கூட்டத்தில் நம்முடைய சமூக நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு திருமதி கீதா ஜீவன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதேபோல் போக்குவரத்து துறை அமைச்சர்கள், இன்னும் பல அமைச்சர்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்கள் அதில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அனைத்து துறை செயலர்கள், ஏஐஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கலந்துனாங்க. நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பாக அண்மையில் நியமிக்கப்பட்ட நம்ம துறையின் செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளர் ஆணையர் திருமதி லட்சுமி ஐஏஎஸ், இந்த துறையின் உயர் அதிகாரிகள் இவங்கெல்லாம் கலந்துனாங்க. கூட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு 3 மணித்துளிகள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். எனக்கு 3 மணித்துளி முதல் 5 மணித்துளி வரையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். இந்த கூட்டத்தை முதலாக இது போன்ற ஒரு நடைமுறையை தமிழகத்தில் ஏற்பாடு செய்து
அந்த துறையின் சார்பாக அந்தந்த துறையில் பயனாளிகள், அந்த துறைக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை நல்குபவர்கள் ஆகியோருடைய கருத்துக்களை கேட்டு கேட்டு அறிந்து அதன் மூலம் பட்ஜெட் அமைக்கப்படும் என்று முயற்சி எடுத்த நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த கூட்டத்தில் நான் சில முக்கியமான நம்ம மாற்றுத்திறனாளிகள் துறை சார்ந்த சில முக்கியமான கருத்துக்களை எல்லாம் அதில் கூறியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, 2020-21 ஆண்டு பட்ஜெட்டில் இந்த மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு 667 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த ஒதுக்கீடுகள் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு கடந்த ஆண்டு, அதாவது 24-25 பட்ஜெட்டில் 1389.16 அந்த கோடியாக உயர்த்தப்பட்டது. அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் 2 மடங்காக பட்ஜெட் ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதற்கு நம்முடைய முதலமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து, இந்த ஆண்டு நீங்கள் 2500 கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை தெரிவித்திருந்தேன். பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆலோசனை கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக ஒரு 17 கோரிக்கைகளை எடுத்துரைத்திருக்கிறேன். அதன் மூலம் பல லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் எப்படியெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பதையும் என்னுடைய கோரிக்கையின் போது விவரித்திருக்கின்றேன். முதலாவது நம்ம என்னன்னா, இந்த பல்வேறு அரசு துறைகளில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பு ஊதியத்திலும் குறைந்தபட்ச ஊதியத்தில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிந்து வருகிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2008 ஜிஓ 151 என்ற ஜிஓவை வெளியிட்டு பல்வேறு அரசு துறைகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரிப்பவர்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்றும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி படி ஈக்குவல் பே ஃபார் த ஈக்குவல் ஜாப் என்ற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி அனைவருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி ஊதியங்கள் வழங்கப்படுகின்றதோ அது போன்ற ஊதியங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த 151வது ஜிஓவை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 17 ஆண்டுகளாக இந்த ஜிஓவை இன்றும் நடைமுறைப்படுத்தவில்லை. அதனால் நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அதாவது உங்கள் காலத்திலாவது உங்கள் தந்தையார் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு குறைந்தபட்சம் 40,000 ரூபாய் மாதம் ஊதியத்தில் அவங்கள ஃபிக்ஸ் செய்து அவர்களுக்கு நீங்கள் ஊதியம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தெரிவித்திருந்தேன். இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு என்ன செலவினம் ஏற்படும் என்றால், ஒரு நபருக்கு 40,000 என்றால் ஆண்டிற்கு 4,80,000, 1000 பேருக்கு 48 கோடி ரூபாய். இதுதான் அரசாங்கத்திற்கு ஏற்படும் செலவு. ஆனால் 1000 குடும்பங்களுக்கு, 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை நீங்கள் வாழ வைப்பீர்கள் என்று தெரிவித்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றும்படி அந்த கூட்டத்தில் நான் பேசியிருக்கின்றேன். அடுத்த கோரிக்கையாக நான் பேசுகிறது என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்கல்வி படிப்புகளில் 5% இடஒதுக்கீடுகள் சட்டப்படி வழங்கப்படுகிறது. இப்போ அந்த 5% சதவீதத்தை கவுன்சிலிங்கில் கூப்பிடுறாங்க. அதற்கு போதிய அளவில் மாற்றுத்திறனாளிகள் சில சமயங்கள் இல்லாவிட்டால் அந்த வேக்கன்சியில் லேப்ஸ் ஆகிடும். அதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட லேப்ஸான வேக்கன்சியை மற்ற சாதாரண நபர்களுக்கு வச்சு இதை ஃபில்அப் பண்ணிடுறாங்க. நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இது மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடு.
இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மட்டும்தான் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இது போன்ற ஏற்படும் லேப்ஸ்டு சீட்ஸுகள்லாம் மாற்றுத்திறனாளியினுடைய குழந்தைகள் பையனோ அவங்க வந்து குவாலிஃபை ஆனால் அதாவது அந்த படிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வேக்கன்சியில் அவங்களுக்கு கொடுக்கணும், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லைன்னா ஆணோ பெண்ணோ மாற்றுத்திறனாளியாக இருந்து அவருடைய கணவனோ அல்லது மனைவியோ படிப்பதற்காக அப்ளை பண்ணாங்கன்னா அந்த வேக்கன்சி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒரு கோரிக்கையை வெளியிட்டிருக்கின்றேன். இதுக்கு வந்து பெரிய பட்ஜெட்லாம் ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது அரசாங்கத்திற்கு. அதனால் இந்த கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த கூட்டத்தில் நான் பேசினேன். அடுத்ததாக வந்து சென்சஸ் வந்து 2011ஆம் ஆண்டு தான் சென்சஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த சென்சஸ் படி 2% மாற்றுத்திறனாளிகள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2016 ஆக்ட் வந்து 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் சட்டம் வழிவகுக்கிறது. அரசாங்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 15 லட்சம் பேர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த 15 லட்சம் பேர்களுக்கு மேலாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட எல்லா விதமான ஒரு மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்தோமானால் நம்ம 10% மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள். அதனால் வந்து நம்ம அரசாங்கம் வந்து ப்ராப்பராக மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடுகள் வழங்க வேண்டும் அதெல்லாம் சரியாக பிகாஸ் இந்த டேட்டா இல்லாததுனால பிளான் பண்ண முடியறதில்லை. அதற்கு தகுந்த நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை. அதனால் நான் என்ன வலியுறுத்தினேன்னா, ஒரு வீட்டுக்கு வீடு சென்று அதில் மாற்றுத்திறனாளிகளை பற்றிய விவரங்களை கண்டறிந்து அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் சேகரிக்க வேண்டும். இந்த மாதம் இறுதிக்குள், அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள், அதாவது டிசம்பர் 25க்குள் இந்த பணி கட்டாயம் முடிக்கப்பட வேண்டும். அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள தமிழகத்தில் இத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு துல்லியமான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தேன். இந்த பணியில் வந்து மாற்றுத்திறனாளிகளே ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தேன். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஊரில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை பற்றி விவரங்கள்லாம் தெரியும். அதனால் அவங்கள வச்சு அந்த சென்சஸ் கூட அவர்கள் உதவியுடன் இந்த சென்சஸ் மேற்கொள்ளப்படும் பொழுது மாற்றுத்திறனாளிகளை பற்றிய முழு விவரங்களையும் அரசாங்கம் எடுக்க முடியும். அதாவது அவங்க வந்து என்ன விதமான ஊனம் என்று அதை மட்டும் தெரிவித்தால் போதாது, அந்த பகுதியில் அந்த அந்த வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க, பேரண்ட்ஸு, அப்புறம் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு, அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, அதை போன்ற எல்லா விவரங்களையும் சேகரிக்க வேண்டும். அவங்களோட படிப்புகள், அவங்க எந்த விதமான வேலையில் இருக்காங்க, அதுபோல் ஒரு என்டையர் ஒரு கம்ப்ளீட் சென்சஸ் எடுத்தால்தான் மாற்றுத்திறனாளிகளை பற்றிய முழு விவரங்களை அரசாங்கம் அறிந்தால்தான் நமக்கு தேவையான ஒதுக்கீடுகளை கேட்டு பெற முடியும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் தெரிவித்திருந்தேன். அடுத்ததாக இந்த பராமரிப்பு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு உதவித்தொகை, இது வந்து மாதம் 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரையில் இந்த பராமரிப்பு தொகை வழங்கப்படுகிறது. இதை வந்து மாதம் அவங்களுக்கு பேங்க் மூலம் வந்து அரசாங்கம் செலுத்த வேண்டும். ஆனால் பல மாற்றுத்திறனாளிகள் இன்னும் எனக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்கவில்லை என்று அவ்வப்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். அதனால் வந்து அரசாங்கம் அதற்கு தேவையான நிதி உதவித்தொகையை மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு அனுப்பி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெண்டிங் இல்லாமல் அவங்க ஓய்வூதியத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஓய்வூதியம் என்பது அவர்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவிதமான வேலைவாய்ப்புகள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதனால் இந்த 1500 ரூபாய் 2000 ரூபாய் அவர்களுக்கு போராது. ஆகவே அதை மாதம் 7000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தெரிவித்திருந்தேன். அப்போ மற்றும் என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசேபிள், அதாவது ஒரு பாதுகாவலர் உதவியுடன் தான் அவர்கள் வாழ முடியும் என்கிற பல மாற்றுத்திறனாளிகளுக்கு
அவங்களுக்கு வந்து கேர்டேக்கர் அலவன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் 1000 ரூபாய் மாதம் அரசாங்கம் கொடுத்து வருகிறது. இந்த உதவித்தொகையை 5000 ரூபாய் மாதம் 5000 ரூபாயாக கேர்டேக்கர் அலவன்ஸை உயர்த்த வேண்டும் என்று இந்த கோரிக்கையும் தெரிவித்திருக்கின்றேன். இந்த 2 கோரிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர்கள் கட்டாயம் நிறைவேற்றுவார்கள் என்று இந்த நேரத்தில் நம்புகிறேன். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வரி விலக்குகள் சம்பந்தமாக பேசியிருந்தேன். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வீடு இருக்குது, அந்த அவர்கள் பெயரில் இருக்கும் வீடுகளுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, தென் வாட்டர் டேக்ஸு இதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அவர்களுக்கு அது எந்த விதமான வரிகளையும் சார்ஜ் பண்ணக்கூடாது என்று ஒரு கோரிக்கையை தெரிவித்திருக்கின்றேன். அடுத்ததாக இந்த செவித்திறன் குறைபாடு உடையவர்களை பற்றி பேசியிருக்கிறேன். செவித்திறன் குறைபாடு உடையவர்கள் மற்ற சாதாரண மக்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். இப்போ கலெக்டர்ஸ் மீட்டிங்லாம் நடக்குது. அந்த கலெக்டர்ஸ் மீட்டிங்க்கு ஒரு இன்டர்பிரட்டரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்முடைய முதலமைச்சர்கள் பதவியேற்ற பொழுது இந்த கோரிக்கையை தெரிவித்திருந்தேன். அதை உடனடியாக நிறைவேற்றும் வகையில் கலெக்டர்ஸுடைய கிரீவன்ஸ் மீட்டிங்கில் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் இந்த படிப்புக்கு அதை ஒரு டிப்ளமாவாக ஆக்கி அதை வந்து கை கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த சைகை லாங்குவேஜில் பயிற்சி அளித்து அவர்களை இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ள அதுபோல் சைகை லாங்குவேஜுக்காக இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவதற்காக ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி தலைவர் அவருடைய அலுவலகத்தில் நியமிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை கேட்டிருந்தேன். அதே போன்று அனைத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அலுவலகங்களில் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களை சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டராக பேச்சு மொழி சைகை மொழி பயன்பாடுறதாக நியமிக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையும் விடுத்திருந்தேன். அதில் என்ன கேட்டிருந்தோம்னா, இந்த 2025-26 ஆண்டில் ஒரு 1000 கை கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சைகை லாங்குவேஜ் பயிற்சி அளித்து அவர்களுக்கு அந்த சைகை மொழி அந்த பயிற்சி அளிக்கும் காலத்தில் அவர்களுக்கு மாதம் 5000 ரூபாயாக ஸ்டைஃபண்டும் கொடுத்து அதுக்கு அதை ஒரு வெற்றிகரமாக அந்த படிப்பை முடித்தவுடன் அவர்களுக்கு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகத்திலையும் அனைத்து துறை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அவர்களுடைய அலுவலகத்திலும் நியமித்து கை கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையும் தெரிவித்திருந்தேன். என்னுடைய அடுத்த கோரிக்கை என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகக்கூடிய வீடுகள் ஒதுக்கீடு பற்றி. அதாவது இப்போ அரசாங்கத்தில் அரசு அலுவலர்களுக்கு அரசு குடியிருப்புகள்லாம் வழங்குறாங்க. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 5% ஒதுக்கீடுகள் வழங்க வேண்டும். அந்த குடியிருப்புகள் ஆக்சசிபிளாக இருக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதாக அணுகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்ற என்னுடைய இந்த கோரிக்கையை கேட்டிருந்தேன். அதுபோல் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் லிஃப்ட் வசதிகள், ஸ்பெஷல் டாய்லெட்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த அவங்க தகுந்த அந்த ஃப்ளோரிங், டாக்டைல் ஃப்ளோரிங், அதுபோல் இதெல்லாம் அந்த வசதியுடன் அந்த குடியிருப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தேன். அதே போல் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகக்கூடிய வீடுகள்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் தெரிவித்திருந்தேன். அதாவது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே ஒரு 121 நகராட்சிகள் மற்றும் 528 டவுன் பஞ்சாயத்துக்களில் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. அதில் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 250 வீடுகள் இந்த திட்டத்தின் கீழே ஒரு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு 250 வீடுகளை சிறப்பாக அவர்களுக்காக கட்டி அதில் அனைத்து வசதிகளையும்
அளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். மேலும் அனைத்து ஹவுசிங் திட்டங்களில் 5% மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதை கேட்டிருந்தேன். அப்புறம் நம்ம ஹவுசிங் போர்டில் வீடு கட்டுறாங்க, அப்புறம் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கட்டுறாங்க. இவ்வாறு இந்த கட்டப்படக்கூடிய வீடுகள்லாம் 5% கட்டாயம் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கேட்டிருந்தேன். அப்புறம் கிராமப்புறம் உள்ளாட்சி இந்த அமைப்புகள்லாம் நிறைய கடைகள்லாம் கட்டி வாடகைக்கு விட்டுறாங்க. அந்த கடைகளில் குறைந்தபட்சம் 5% மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு ஒதுக்கப்படும் கட்டடங்களுக்கு 50% கட்டடச் சலுகை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தேன். அப்போ தான் அவர் இந்த சுய வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளை நம்ம ஊக்குவிக்க முடியும். அடுத்ததாக இந்த 2016 சட்டத்தில் எல்லா பொது கட்டிடங்கள், அரசாங்க கட்டிடங்கள்லாம் எல்லாத்துலேயும் ஆக்சசிபிள் என்விரான்மெண்ட், அதாவது மாற்றுத்திறனாளிகள் அணுகக்கூடிய வகையில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டம் இப்போ 2016 இப்போது 8 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சட்டத்தில் 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து பொது கட்டிடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வசதிகள், அதாவது ரேம்ப் வசதிகள், ஸ்பெஷல் டாய்லெட்ஸு, ஸ்பெஷல் லிஃப்ட்டு, கார் பார்க்கிங் வசதிகள் இவங்கெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருந்தாலும் இன்று வரையில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே அரசாங்கத்தினுடைய அனைத்து கட்டிடங்கள், அரசு கட்டிடங்கள்லாம் முதல்ல இமீடியட்டாக இந்த செயலாக்கத்தை கொண்டு வர வேண்டும். அதே போல் பொது கட்டிடங்கள்லாம் என்னென்னா ஷாப்பிங் மால்ஸு, தென் சினிமா தியேட்டர், ஹோட்டல்கள், அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, எக்ஸிபிஷன்ஸ், லைப்ரரிஸ், இது போன்ற அனைத்து இந்த பொது கட்டிடங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தேன். அதை அரசாங்கம் இதை ஒரு வார் ஃபுட்டிங்கில் இந்த ஆண்டு இறுதிக்குள், அதாவது 2025 ஆண்டு இறுதிக்குள் இதை நடைமுறைப்படுத்தி அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே இதை ஒரு ரியாலிட்டியாக காட்ட வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக தெரிவித்திருந்தேன். இன்னும் இது போன்று இன்னும் மேலும் ஒரு 7-8 கோரிக்கைகள் இருக்கின்றன. அதை பற்றிய விவரங்களை அடுத்த எபிசோடில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இப்போ நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது என்னன்னா, நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம். அதாவது எங்களுக்கு சட்டசபைகளிலும் உள்ளாட்சிகளிலும் ஊராட்சிகளிலும் பாராளுமன்றத்திலும் மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெறும் வகையில் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்ம உதவிக்கரம் சங்கத்தின் மூலமாகவும், உதவிக்கரம் பத்திரிகையின் மூலமாகவும், நம்ம மீடியா உதவிக்கரம் டிவி இந்த மூலமாகவும் இந்த ஜூம் மீட்டிங்லேயும் நம்ம நிறைய கோரிக்கைகள் அரசாங்கத்திற்கும் நம்முடைய முதலமைச்சருடைய தனி கவனத்திற்கும் தெரிவித்திருந்தோம். அதாவது இந்த அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்றும், அனைத்து அரசு அனைத்து கட்சிகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு அவர்களை தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர்களும் இந்த சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் பஞ்சாயத்துக்களிலும் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நம்ம உதவிக்கரம் மட்டுமல்ல பல அமைப்புகள் பல நேரங்களில் பல ஆண்டுகளாக தெரிவித்து வருகின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது என்னன்னா, ஊரகம்
மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவிகள் வழங்கப்படும் என்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ தமிழகத்தில் பார்த்தோம்னா ஊரகம், நகர்ப்புறம் என்று 2 வகையான உள்ளாட்சி பதவிகள் இருக்கின்றன. இதில் ஊரக உள்ளாட்சிகளில் 1,40,000க்கு மேற்பட்ட பதவிகள் இருக்கின்றன. அதே போல் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 22,000க்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கின்றன. நகர்ப்புற உள்ளாட்சிகளில் கவுன்சிலர்களும், ஊரக உள்ளாட்சிகளில் மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி தலைவர், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் மக்கள் ஓட்டளித்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மீதமுள்ள பதவிகளுக்கு, அதாவது மறைமுக தேர்தல்கள் மூலம் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்வாகின்றார்கள். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது என்னுடைய கோரிக்கை என்னென்னா, நியமன பதவி வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதில் எவ்வளவு பதவிகள், இப்போ இவ்வளோ சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது 1,40,000 பேர், 22,000 பதவிகள், ஆக 1,62,000 பதவிகள் இந்த ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் இருக்கின்றன. அதில் நியமன பதவி மூலம் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவிகள் வழங்கப்படும் என்று சட்டசபையில் நம்முடைய முதலமைச்சர்கள் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். எவ்வளவு நியமன பதவிகள் நியமிக்கப்பட உள்ளார்கள் என்று தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சருக்கு இதை கோரிக்கையாக தெரிவிக்கிறேன். என்னுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த பதவிகளில் போட்டியிடுவதற்கு மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இத்தனை பதவிக்கு மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட விதிமுறையையும் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு கொண்டு வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். 1,65,000 பதவிகளுக்கு போட்டியிடுவதற்காக அதில் 5% ஒதுக்கீடுகள் அளிக்கப்பட்டு, அந்த 5% தேர்ந்தெடுக்கப்படும் இடங்களில் அரசியல் கட்சிகள் மாற்றுத்திறனாளிகளை மட்டும்தான் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று நீங்கள் சரியான வகையில் சட்டத்தை திருத்தினால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் கட்சிகள் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இதை நீங்கள் முதன்முதலாக தமிழகத்தில் செயல்படுத்தி, அதாவது அந்த மாற்றுத்திறனாளிகள் போட்டியிடக்கூடிய தொகுதியை வரையறுத்து அந்த பதவிக்கு மாற்றுத்திறனாளிகளை மட்டுமே பல கட்சிகள் தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை நீங்கள் கட்டாயம் வெளியிட வேண்டும். இந்த தேர்தலில் இப்படி வகையான ஒரு முறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் மாற்றுத்திறனாளிகளின் குரல் இந்த உள்ளாட்சிகளில் முறையாக ஒலிக்கும். நியமனம் உறுப்பினர்கள் நல்லது தான், ஆனால் நியமன உறுப்பினர்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் அரசாங்கத்தில் சட்டதிட்டங்களாக ஏற முடியுமா என்பது தெரியவில்லை. ஆகவே இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு நல்ல அறிவிப்பை நம்முடைய சட்டமன்றத்தில் அறிவித்து அந்த வகையில் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு விடுவிக்கின்றேன். Anyhow, we welcome thanks our Honorable Chief Minister for taking the initiative as a pioneer. அதாவது எந்த மாநிலத்திலும் இது போன்ற முன்னெடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் நீங்கள் முதன்முதலாக அறிவித்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த எபிசோடில் சொன்ன கருத்துக்கள்லாம் நீங்கள் கரெக்டாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் தெரிவிங்க. கருத்துக்களில் மாறுபாடுகள் இருக்கலாம்,
மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் கருத்துக்களை தெரிவித்தீர்கள் என்றால் அதையும் அரசாங்கத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். இப்போ வந்து நம்ம அதாவது தமிழகம்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் முதலாக இந்த முன்னோடி நடவடிக்கையை எடுத்திருப்பதற்காக அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். நம்ம வந்து இன்னும் பல கருத்துக்கள் நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான நம்முடைய ஆலோசனைகள் அதை இன்னும் முழுமையாக அறிய அடுத்த எபிசோட் அதில் வந்து முழுமையாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஏபி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள